உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ. ப்ரோ என்னாச்சு ப்ரோ, போட்டியா இல்லையா ப்ரோ, கால் பிக் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு யாருமே இல்லை ப்ரோ, உனக்கு ஐடியில் ஒரு ஃப்ரெண்டு வேலை செய்கிறான் பாரு ப்ரோ, உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் ப்ரோ, உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு காசு மட்டும் போட்டு விடு ப்ரோ, எனக்கு காசு மட்டும் போட்டு விடு ப்ரோ, ரொம்ப அர்ஜென்ட் ப்ரோன்னு அழுகுறான் அப்படியே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு சென்னை விளாக்ஸ் பிரவீன். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ என்னை ஒருத்தர் ஸ்கேம் பண்ணிட்டாங்க, காசு போச்சு. ஸோ என்ன பொருளுக்கு எப்படி ஸ்கேம் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த ப்ரூஃபு ஃபுட்டேஜ் எல்லாமே வச்சுருக்கேன், அப்படியே ஸ்கேனிங்கில் அப்படியே ரோலாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் எப்படி ஸ்கேம் பண்ணான்னு. என்ன இவனுக்கு இப்படிலாம் இருக்கிறானுங்களான்றது யோசிக்குது. இப்படிலாம் காசு சம்பாரிச்சு நீங்கள் என்ன தாண்டா பண்ண போறீங்கன்னு தெரியல. ஒருத்தனை ஏமாத்தி என்னதாண்டா காசுல உங்களுக்கு அவ்வளோ சுகம் கிடைக்குதுன்னு தெரியல. எனக்கு வெறியாவது எப்படி ஏமாத்தினான்ற வாங்க பார்க்கலாம். டேய், உலகத்துல எவன் எப்படின்னு இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டேன். விடுற மாதிரி தெரில எவனே இனிமேல்லாம். வாங்க பார்க்கலாம் எப்படிலாம் என்ன ஸ்கேம் பண்ணான்ட்டு. ஸோ வாட்ஸ்அப்பில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து OLXல வந்து ஆட் பார்த்துருந்தேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஸோ நம்ம விளாக் சேனல், ஸோ கேமரா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ தேடிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தன் வந்து கம்மி விலையில் போட்டுருந்தான். 7,000 தான் கோப்ரோ 10, கோப்ரோ 9 7,000 தான் அப்படின்னு போட்டு இருந்தான். சரி ஓகே பரவாயில்ல, இவ்வளோ கம்மியாக கிடைக்குது, யூஸ் பண்ணியிருப்பான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்துட்டு சரி டெக்ஸ்ட் போட்டேன். உடனே ரிப்ளை வந்துட்டு ப்ரோ நம்பர் கேட்டால் நான் என் நம்பர் கொடுத்தேன். அவன் வாட்ஸ்அப்பில் இமேஜ் சென்ட் பண்ணான். என்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் கோப்ரோவோட இமேஜஸ். அவன் ரியலாக வச்சுருக்க மாதிரியே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கான். இல்லை அவனோடதா இல்லை எப்படின்னு தெரியல. இந்த ஃபோட்டோஸ் பாருங்களேன், அப்படியே ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கை, இந்த கோப்ரோவோட செட்டு எல்லாமே ரியலிஸ்டிக்காக நான் நம்பினேன். ஃபஸ்ட்டு நம்பிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து முதல்ல எனக்கு ஒரு அமௌண்ட் எனக்கு சென்ட் பண்ணுங்க ப்ரோ. ஏன்னா நான் வந்து லொக்கேஷன் வந்து அம்பத்தூரில் காட்டிச்சு. நான் இருக்குது சென்னை, அவன் இருக்குது சேலம். ஸோ எப்படி ப்ரோ நீங்கள் லொக்கேஷன் அம்பத்தூரில் காட்டிச்சு, எப்படி ப்ரோ சேலம்னா நான் கொரியர் போட்டுறேன் ப்ரோ அப்படின்னா. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், முதல்ல வெயிட் பண்ணேன். என்னைக்கு இதை போட்டேன் தெரியுமா? என்னைக்கு மெசேஜ் வந்ததுன்னா 12/10/2024, 12ஆம் மாதம் 10ஆம் தேதி 24 இந்த டிசம்பர் தான் எனக்கு மெசேஜ் போட்டான். மெசேஜ் வந்தது. ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணேன், இதெல்லாம் பேசினேன். ப்ரோ நான் வந்து சேலத்தில் இருக்கேன் ப்ரோ, எனக்கு யாருமே இல்லை ப்ரோ, நான் வந்து பெங்களூரில் ஒரு இன்டர்வியூக்கு போக போகிறேன் ப்ரோ, என் கையில் சுத்தமாக காசு இல்லை ப்ரோ, நான் வந்து அதனால தான் ப்ரோ கேமரா விற்கலான் இருக்கேன். நான் அதுக்கப்புறம் கேட்டேன், உங்களுக்கு என்ன ப்ரோ பண்ணுவீங்க கேமரா விற்க? ப்ரோ ஆல்ரெடி எனக்கு ஒன்று இருக்குது, இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணான், இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, அவன் பெங்களூரில் ஒரு கம்பெனியில் எனக்கு வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான், நான் இப்போ போகணும், ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு காசு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி நான் வந்து அப்படியே வெயிட் பண்ணேன். சரி ஓகே ப்ரோ நான் ரெடி பண்ணுறப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ப்ரோ, 10ஆம் தேதி ஆச்சு, நான் ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிட்டேன், ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். எவ்வளோ கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 1000-2000 அமுச்சு விடுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு கொரியர் போட்டுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் கொரியர் போட்டப்பறம் அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பொறுமையாக கூட அமுச்சு விடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் சொன்னான். நானும் அதை நம்பி சரி ப்ரோ நான் அரேஞ்ச் பண்ணலாம், நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு 2 நாள் கழித்து நான் கேட்டிருந்தேன் அவங்ககிட்ட, ப்ரோ சேல் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு திஸ் கேமரா அப்படின்னு போட்டிருந்தேன். வேணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டான். எஸ் ப்ரோன்னு போட்டதுக்கு ப்ரோ எஸ் ப்ரோ அப்படின்னு போட்டார். இருக்கு ப்ரோ அப்படின்னா. சரி ப்ரோ ஐ டிட் நாட் கெட் த மணி ப்ரோ, ஐ வில் கால் யூ ரைட் பேக் லேட்டர் அப்படின்ட்டேன். எவ்வளோ இருக்குது ப்ரோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. ப்ரோ ஐ எம் இன் ஆஃபீஸ் மீட்டிங் ப்ரோ, ஐ வில் கால் யூ லேட்டர் ப்ரோ அப்படின்னு நான் போட்டேன். ப்ரோ எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. என்ன எப்போ 11ஆம் தேதி நான் மீட்டிங்கில் இருந்தேன். ஸோ ப்ரோ சாரி ப்ரோ இட் வில் டேக் டைம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் போட்டேன். எவ்வளோ இருக்குது ப்ரோ அமௌண்ட் இப்போது அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ப்ரோ மீட்டிங் முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கால் அச்சுனே இருந்தான் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதை கேட்டிருந்தான், எவ்வளோ இருக்குது ப்ரோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். 0 ப்ரோ நான் அனுப்பிச்சேன். எப்போ இதெல்லாம் வந்துட்டு அந்த முன்னாடி 10ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு நடக்குது, எங்களுக்கு நடக்குது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 இருக்குது ப்ரோ சொன்னீங்க, 1000 இருக்குன்னு சொன்னால் வந்து 1000 வந்து முடியும் ப்ரோ, நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, கால் பண்ணி சொல்லியிருந்தேன். சரி ஓகே 1000 இருக்கா சொன்னீங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தான். அதுக்கு நான் என்ன பண்ணேன், இல்லை ப்ரோ அது ரெடி பண்ணணும் ப்ரோ, நான் அதை வந்து ரெடி பண்ணணும், அது உங்களுக்கு ஓகேவான்னு நான் கேட்டேன், அந்த டெக்ஸ்ட்டில் கேட்டேன். ஓகே ப்ரோ 1000 கூட ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுருந்தான். ஓகே ப்ரோ நான் சொல்லிட்டு வச்சிட்டேன். ஸோ 12ஆம் அன்னைக்கு ஈவினிங் ஒரு இது கான்வர்சேஷன் எப்போ முடிஞ்சது, அந்த 3 மணி போல், மதியானம் 3 மணி போல் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுது. ஸோ அதை முடிஞ்சோடனே நான் வந்து அதுக்கப்புறம்னா 3:55க்கு ஓகே ப்ரோ நான் மீட்டிங்கில் இருக்கும்போது 3:30 மணிக்கு போட்டிருக்கேன் ஓகே ப்ரோ அப்படின்ட்டு. அவன் அதே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ, நான் ஊருக்கு போகணும் ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா. ப்ரோ சாரி ஒர்க்கில் இருக்கேன் ப்ரோ, அதான் கேஷ் ரெடி பண்ண முடியல ப்ரோ, 1 வீக் ஆகும்னு நான் போட்டேன். ஓகே ப்ரோ அவனும் விட்டான். 13ஆம் ப்ரோ ஏதாவது அமௌண்ட் ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்குறான். இல்லை ப்ரோ வெயிட் ஃபார் 2 days ப்ரோ, ஐ வில் சென்ட் அ மணி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு அனுப்பிச்சான். எப்போ 13ஆவது முடிஞ்சிச்சு, 16ஆம் அதுக்கப்புறம் ப்ரோ அமௌண்ட் ரெடியா அப்படின்னு கேட்டான். 3 நாள் கேப்பு. வெயிட் ப்ரோ சாரி ஃபார் லேட் ப்ரோ அப்படின்னு போட்டேன் நான். இன்னும் எவ்வளோ டைம் ப்ரோ அப்படின்னு கேட்டான். ப்ரோ இந்த வீக்கில் ரெடி பண்ணிவிடுவேன் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே ப்ரோன்னு போட்டான். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, மொபைலில் சார்ஜ் போட்டு இருந்தேன், எப்போ டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 14ஆம் நைட்டு 9:10க்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறான் எனக்கு. அவன் வந்து நார்மல் கால் கிடையாது, அந்த நார்மல் கால் நம்பர் அவன் யூஸ் பண்ணல, வெறும் ஃபோன் கால் மட்டும் தான், அந்த வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ மொபைல் சார்ஜ் போட்டு இருந்தேன் ப்ரோ அப்படின்னு அவனுக்கு கிட்டத்தட்ட 3 வாட்டி கால் வச்சுருந்தான் வாட்ஸ்அப்லேயே. சைலண்ட் இருந்தது ப்ரோ வாட் ஹேப்பன் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவன் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கான். அர்ஜென்ட் கால் மட்டும் எடுக்கிறீங்களா ப்ரோ, அர்ஜென்ட்டு கால் மட்டும் எடுக்கிறீங்களா, அர்ஜென்ட் கால் மட்டும் எடுக்கிறீங்களா. ஒருத்த இந்த வாய்ஸை கேட்டாலே உமால எனக்கு வெறியாகுது. எனக்கு ஒருத்த எப்படிலாம் ஏமாத்தணும் உமா, இந்த வாய்ஸ் தான் எனக்கு கண்ட்ரோல். ஸோ போகலாம். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, எப்போ 9:30 மணிக்கு ப்ரோ வெயிட் ப்ரோன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன். சரி இதில் இந்த கான்வர்சேஷனில் இந்த வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சான் எனக்கு. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோன்னு அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் கால் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனா வாட்ஸ்அப்லேயே தான், நார்மல் கால் கிடையாது. ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்து அர்ஜென்ட்டாக கூப்பிட்டாங்க ப்ரோ வேலையில், நாளைக்கு விட்டனா இன்டர்வியூ போக முடியாது ப்ரோ, நம்ம பெங்களூர் போயே ஆகணும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எதனா ஒரு அமௌண்ட் தான் எனக்கு போட்டு விடு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ எனக்கு அம்மா அப்பா இல்லை ப்ரோ, எனக்கு யாருமே இல்லை ப்ரோ, உனக்கு ஐடியில் ஒரு ஃப்ரெண்டு வேலை செய்கிறான் பாரு ப்ரோ, உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் ப்ரோ, உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் ப்ரோ, எனக்கு காசு மட்டும் போட்டு விடு ப்ரோ, ரொம்ப அர்ஜென்ட் ப்ரோன்னு அழுகுறான். அப்படியே என்ன பண்ணுறது தெரியல எதுக்கு. சரியா அவன் சொல்கிற அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு இது மட்டும் ஒரு 1000 மட்டும் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு நான் உடனே கிளம்பிடுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரான் ரொம்ப நேரமாக கெஞ்சிட்டு இருக்காங்க என்கிட்ட. ப்ரோ நானும் கேட்டேன் ப்ரோ, எனக்கு மாதம் கட்சி ப்ரோ, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை ப்ரோ, நான் உனக்கு சென்ட் பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கான். அழுகுறான். ப்ரோ எனக்கு யாருமே இல்லை ப்ரோ. இது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. எனக்கு வெறியாயிடுச்சுன்னு கட் பண்ணிட்டேன் ஃபோனை. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோ வெயிட் ப்ரோ மெசேஜ் போட்டு தான் ப்ரோ வெயிட் ப்ரோ அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ப்ளீஸ் ப்ரோன்னு அந்த இமோஜி பார்த்தீங்களா, அழுகுற மாதிரி போட்டு வச்சுருக்கான் என்கிட்ட. அழுகுற மாதிரி போட்டு ப்ளீஸ் ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த 14ஆம் தேதி முடிஞ்சோடனே நான் அவன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் நைட்டே போட்டிருக்கான். என்னான்னு கேளுங்களேன். என்ன சொல்லியிருக்கான் பாருங்க ப்ரோ, சத்தியமா 1000 ரூபாய்க்கு கூட நான் கொரியர் போட்டுடுறேன் ப்ரோ, எது கோப்ரோவை 7000 சொன்னான், இப்போ எனக்கு 1000 ரூபாய்க்கு கூட உங்களுக்கு போட்டுருவேன், எனக்கு 1000 ரூபா அனுப்பிச்சு விடுன்னு சொல்லிட்டு அவன் பைக்கில் போயிட்டு இருக்கான். எங்கேயோ பைக்கில் போயிட்டு இருக்கான் அவன். ஸோ இதில் வந்துட்டு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் 1000 ரூபா கூட அனுப்பிச்சு விடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையோட பார்த்துட்டு அதோட விட்டேன். சரி என்கிட்ட ஒரு 500 வந்துச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஃப்ரெண்டு தரேன்னா சரி நம்ம வாங்கி வச்சுப்போம், அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 500 வந்துச்சு. ஸோ அன்றைக்கி தேர்ஸ்டேல ஹாய் ப்ரோ 500 சென்ட் பண்ணட்டுமா,
எனக்கு கொரியர் போடுறீங்களா, நான் பேலன்ஸ் இந்த வீக்கில் சென்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஓகே ப்ரோ, ஃபோன்பே நம்பர் அனுப்பிச்சான். அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் ப்ரோ, நான் கொரியர் போடுறேன், 9 o'clock வரைக்கும் தான் கொரியர் ஷாப் இருக்குது ப்ரோ, அதுக்குள்ளே முடியுமா அப்படின்னு கேட்டான். வெயிட், காலும் பண்ணிட்டேன், எனக்கு அதுக்குள்ளே வெயிட் ப்ரோ, மீட்டிங்கில் இருக்கேன், நான் கால் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணால் நான் கால் அட்டன் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி பேசி எவ்வளோ நேரம் ப்ரோ, நான் கேட்டிருக்கேன், எனக்கு வந்து நாளைக்கு காலைல தான் ஃப்ரெண்டு தரேன்னு சொல்லியிருக்கான் 500, அதனால் உங்களுக்கு நாளைக்கு காலைல சென்ட் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரைடே வந்துட்டு அவனுக்கு வந்து ப்ரோ எப்போ இப்போ சென்ட் பண்ணட்டா அப்படின்னு நான் கேட்டதுக்கு சென்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னான். ப்ரோ எனக்கு வந்து அவனோட கொடுத்த நம்பர் வந்துட்டு ஃபோன்பேல ஒர்க் ஆகலை. சரி, அதுக்கப்புறம் கியூஆர் கோட் அனுப்புங்க ப்ரோ அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவன் எதுவுமே ரிப்ளை காணோம். சரி நம்ம அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன். ப்ரோ சென்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா என்னோடய அட்ரஸ்ஸு சென்ட் பண்ணிட்டேன், என்னோடய கான்டாக்ட் நம்பரும் சென்ட் பண்ணிட்டேன், வாய்ஸ் ரெக்கார்ட் நான் போட்டிருக்கேன். ப்ரோ நீங்கள் போட்டு கொரியர் ஸ்லிப் எனக்கு சென்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? நான் வந்து அவன் போட கொரியர் ஸ்லிப்பை எனக்கு போட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தான். எப்போது நான் வந்து 11:35 இந்த வாய்ஸ் ரெக்கார்டு போட்டேன், ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எப்போ ப்ரோ போடுவீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு 12:45 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ப்ரோ போட்டிங்களா ப்ரோ? நான் வந்து 1:12க்கு மெசேஜ் போட்டேன், ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் 1:48க்கு ஃபோன் மெசேஜ் போட்டால் எடுக்கலை, மெசேஜ் பார்க்குதான், அப்போ பார்க்கவே இல்லை. என்னாச்சு ப்ரோன்னு ஒரு 2 மணி வரையும் நான் கேட்டேன், ஒரு ரிப்ளையும் இல்லை. பார்த்துட்டு 2:20க்கு ஷாப்பில் தான் ப்ரோ இருக்கேன் அப்படின்னு நான் என்கிட்ட. போட்டிங்களா ப்ரோ அப்படின்னு நான் கேட்டேன். ப்ரோ என்ன வெயிட்டிங்லேயே போகுது, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவனுக்கு நான் பல தடவை கால் பண்ணிட்டேன், வாட்ஸ்அப்பில் ஃபோனு வெயிட்டிங்லேயே போகுது, செகண்ட் லைனே போகுது. சரி இதை வந்து நார்மல் காலில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திஸ் நம்பர் இஸ் நாட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், செகண்ட் லைன் தான் போதே தவிர எனக்கு அது காலே அவனுக்கு போக மாட்டுது. செகண்ட் லைன் மட்டும் தான் போதும், அதுவும் வாட்ஸ்அப்பில் அனதர் கால்னு காட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் காட்டுது. ப்ரோ வெயிட்டிங்லேயே போகுது, உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு நான் சொன்னதுக்கு ப்ரோ என்னாச்சு போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 மணிக்கு போட்டிங்களான்னு கேட்டேன். அவர் அதே 2:20க்கு போட்டிங்களா, நான் அமிச்சான் போட்டிங்களா நான் கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி வரையும், கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து 6 மணி வரையுமே நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க ப்ரோ என்னாச்சு ப்ரோ போட்டியா இல்லையா ப்ரோ, கால் பிக் பண்ணுங்க ப்ரோ ரிப்ளை பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எல்லாமே போட்டுகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது வந்து 9:30 மணி வரை நைட்டு, அன்னைக்கு தேர்ஸ்டே 9:30 மணி வரை ரிப்ளை பண்ணணும்னா மெசேஜை பார்க்குறானே தவிர பையன் ரிப்ளைவே பண்ண மாட்டான் அவன். சரி தேர்ஸ்டே ஃப்ரைடே இது மாதிரி ஆச்சா, சாட்டர்டே மார்னிங், சாட்டர்டே எனக்கு ஒர்க் இருந்தாலும் அப்படியே விட்டு சாட்டர்டே வந்து கரெக்டாக 12:15 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டேன். செம்ம வெறி ஆகிட்டேன், அந்த வாய்ஸ் ரெக்கார்டு கேளுங்களா. ப்ரோ ஒன்றும் போடுவேன்னு இல்லை தரமாட்டேன்னு சொல்லுங்க ப்ரோ. ஃபோன் எடுக்காமல் மெசேஜை ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டீங்க வேணுமான்னு. நானும் உங்களுக்கு சரி காசு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விடணும், எனக்கு தேவைப்படுதுன்னா இப்போ போடவும் மாட்டீங்க, எந்த மெசேஜ் ரிப்ளைவும் காணும், என்னதான் பண்ணுறீங்க? இல்லை ஏமாத்துறீங்களா? ஏமாத்துறீங்கன்னா நீ ஒரு தெவடியா பையன் ப்ரோ, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா உன்னெல்லாம் ஒன்று தெவடியா பையா பார்த்தா இந்த மாதிரி தான் எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கியா நீ? வார்த்தா பூலு மாதிரி வார்த்தா பேசுன தெவடியா பையா, வார்த்தைக்கு பேசுவேன்டா தெவடியா பையான்னு ஒன்று வார்த்தா அசிங்கமா இல்லை உனக்கு? அம்மாவில் நீ வாட்ஸ்அப் கால் பேசும்போதே தெரியும்டா. வார்த்தா நான் சரி நம்பினேன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறானே அப்படின்ட்டு. வார்த்தா என்னென்னலாம் பேசினடா அம்மாவில், இது பிரச்சனை அது பிரச்சனை, அங்கே போகணும் இங்கே போகணுன்னு. வார்த்தா தெவடியா பையா, அம்மாவில் எங்கன்னா மாட்டினேன்னு வச்சுக்கோங்க, அம்மாவில் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கேன், வார்த்தா நீலாம் உயிரோடவே இருக்க மாட்டேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இப்போதான். வார்த்தா உன்னை திட்டணும்ல, நான் திட்டினா தான் வார்த்தா எனக்கு மனசாரண்டா தெவடியா பையா வார்த்தா இது பேர் என் பூல ஒன் சப்பு நீ வார்த்தா அப்பாச்சு வார்த்தா உனக்கு சம்பாதிக்க போ மாலை அத்தவன் காசுக்கு மாலை ஆபத்து வார்த்தை இப்படிலாம் திருட்டீங்கடா தெவடியா பசங்களா.
டேய் தேவடியா பையா, இவ்வளோ திட்டினேன் நான் அவனை. அந்த மெசேஜை பார்த்தான், அந்த வாய்ஸை கேட்டிருப்போனா தெரியாது. கேவலமாக திட்டினேன். என் வயிற்றுச்சல் போனது 500 ரூபாய் தான். ஆனால் அது சம்பாரிச்சு எனக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதுங்களா? நம்ம கையில் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்னு வச்சுக்கேன், நான் தானே கொடுத்தேன் அவன்கிட்ட அப்படின்னு இருக்கும். புரியுதா? நேருக்கு நேர் பார்த்து கொடுத்தேன், அது போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நேருக்கு நேர் பார்த்து கொடுக்குறது நம்ம கையிலேருந்து போகிறது வேறு, அக்கௌண்ட்லேருந்து போகிறது வேறு. ஒருத்தனை நம்பி கிட்டத்தட்ட நான் 1 வாரம் வெயிட் பண்ணி தான் அவனுக்கு நான் காசே அனுப்பிச்சேன். அவன் எப்படி தெரியுமா கெஞ்சினா, எப்படி சொல்கிறது, அப்படியே வாயில் இன்னும் அசிங்கமாக வருது. காப்பிரைட் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிப்போர்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல, எனக்கு பயமாகுது. ஸோ இது வந்து ஒரிஜினல் ரெக்கார்டு, தயவு செஞ்சு ரிப்போர்ட் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க. எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு போனது 500 ரூபாய் தான். அவருக்கு எவ்வளோ போச்சு. ஆனால் நான் அது என் காசு, நான் சம்பாரித்த காசு. இவரு போவார், நாங்கள் சும்மா இருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ வெறியாக இருந்தால் இந்த திட்டினேன். அதுக்கப்புறம் டே யா அப்படின்னு நான் திட்டி வச்சிருக்கேன் அவன்கிட்ட. அவனை திட்டினேன். அதுக்கப்புறம் மெசேஜை பார்க்குறேன், அதுக்கப்புறம் ரிப்ளே கிடையாது. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் கால் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். அவன் எடுக்கவே மாட்டேன்ட்டான். சரிடா போச்சு, 500 ரூபா போனது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டேன். அப்படியே சரி போட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, இதை ஏன் வெளிப்படுத்தக்கூடாது நம்ம. ஏன்னா எப்படிலாம் இருக்கானுங்க பார்த்தியா. இது வந்து OLXல ஒரு ஃபேக் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு அவன் ஒரு ஆட் க்ரியேட் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான். அவன் ஜிபே நம்பர் கொடுத்தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் கால் பண்ணால் அதுவும் சுத்தம் போல். எத்தனை பேர் ஏமாந்துருக்கானுன்னு தெரில, எத்தனை பேர் எவ்வளோ போயிருக்குன்னு தெரில. நான் வெறும் 500 மட்டும் அனுப்புகிறேன் போகிற. அப்படி எனக்கு அன்றைக்கி நல்லா தோணுச்சு, கொடுக்கலாமா வேணாமான்னு யோசித்தேன். சரி 500 கொடுத்தா நம்பிக்கையோட ஒரு 500 கொடுத்தனா நம்மளுக்கு கேமரா வந்துடும், பொறுமையாக அனுப்பிச்சிக்கலாம், நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. 500 தானேன்ட்டு. ஆனால் அந்த 500 அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. சரி, அதனால தான் நம்பி தான் அனுப்பிச்சேன். அவன் நம்பர் பார்த்தீங்கன்னா 9751082808. அவனை என்னை விடவே விடாதீங்க. எங்கன்னு தெரியல, கால் பண்ணி வச்சுன்னே இருங்க. ஆனால் ட்ரேஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், எங்கேயாச்சும் மாட்டணும்னு வச்சிங்களேன், அவனுக்கு அன்றைக்கி தான் கடைசி நாள். பரவாயில்லைங்க, நீ ஜெயிலுக்கு போக, நான் ஜெயிலுக்கு போக ரெடியாக இருக்கேன். ஏன்னா தப்பு பண்ணது நான் கிடையாது. அசிங்க போச்சவன்லாம் அவன் பண்ணின்னு இருக்கிறானுங்க. இவனெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கிய, உலகத்துலேருந்து 4 பேர் நல்லா வாழ்வானுங்க. அவன் காசு அவன் எப்படி வேணாலும் இது பண்ணிட்டு போவான். உனக்கு அத்தவங்கிட்ட இருந்து பறிக்கிற குணம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ அழிக்கணும். அது மனசுள்ள அந்த கத்தியை வச்சு ஒரே குத்து, அந்த கத்தியை வச்சு கீச்சணும் அந்த நெஞ்சை. அப்போதான் அவனுங்களாம் இந்த மாதிரி கொலையை இனிமேல் பார்த்துட்டு எவனுமே ஏமாற்றக்கூடாது அத்தவனுங்கள அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா அவ்வளோ வெறியாயிட்டேன் நான். எனக்கு அவ்வளோ வெறியாக இருக்குது இவனுங்க இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தா. ஏன்னா இப்போ கோபுரம் வாங்கினா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். அவ்வளோ காசு என்கிட்ட கிடையாது. அதுதான் சரி வரட்டுமே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா. நான் யாரையும் ஏமாற்ற கிடையாது, என் வாழ்க்கையில் இருந்த வரைக்குமே யாரையும் ஏமாற்றுறது கிடையாதுங்க. என் கிட்டேருந்து எவ்வளோ போயிருக்குங்க. ஆனால் என் கையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் கையிலேருந்து இந்தாடா போடான்னு கொடுத்துருக்கேனே தவிர, இந்த மாதிரி அமுச்சு ஏமாற்றி பண்ணி வெறியாகுது எனக்கு. என்ன சொல்கிறது, அவ்வளோ வெறியாயிடுச்சு. ஷாப்பில் தான் ப்ரோ இருக்கேன், 45 போட்டுறேன் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒன்றும் கிடையாது. அவனுங்களா, இதுதான் அவனோட ஜிபே நம்பரு, தங்கத்துறைன்னு வருது. 500 அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க என் அக்கௌண்ட்லேருந்து. இதுக்கும் கால் பண்ணி ஒன்றும் இல்லை. இந்த 2 நம்பரு உங்களுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணுங்க, அவன் மாட்டினானா வேலை செஞ்சுட்டு தான் விடுவேனே அவனை. யாருக்கும் ஆன்லைன் மூலிமா காசு அனுப்பாதீங்க, கையில் எடுத்து கொடுங்க. ஜிபே டிஜிட்டல் இந்தியான்ட்டு எவ்வளோ நாடு நாசமாக போயின்னு இருக்குதுன்னு தெரியும். இதுக்கு தான் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாங்களான்றது தெரியுது. எல்லாம் பிளான் போட்டு தான் வச்சு தாக்குறானுங்க. எல்லாரும் எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க பா. சரி, விட மாட்டேன் நானா உன்னை.